Please subscribe Sadhguru Sai Creations. நம்மக்கிட்ட வர பேஷண்ட்ஸ் முக்கியமாக பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங், இது எல்லாமே குணப்படுத்துவதற்கு. ஸோ எக்ஸஸாக அதிகமான ப்ளீடிங் இருக்கும்போது பெண்களுக்கு உதிரப்போக்கு ஏற்படுதா, இல்லை பைல்ஸ் ஃபிஸ்டுலா கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வயிறு புண்ணு இருக்குது அப்படின்றவங்க குடிக்கலாம். அதுக்கப்புறம் பிளட் பியூரிஃபை பண்ணணும், லிவர் டாக்ஸின்ஸை எலிமினேட் பண்ணணும், பொதுவாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றணும், மலச்சிக்கல் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை டெய்லி காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சோன்னா அவ்வளோ வலிமையான ஒரு யூட்ரஸ் நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம உடலில் தேமல் இருக்குது இல்லைங்களா, ஒரு சிலருக்கு தேமல் இருக்கும், குடல் புழுக்கள் இருக்கும். இதை குணமாக்கணும் அப்படின்னா தொடர்ந்து ஒரு 30 நாளாச்சும் நம்ம குடிக்கணும். 30 நாள் 48 நாள் ஒரு மண்டலம் அளவுக்கு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய பல நோய்கள் குணமாகும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உணவே மருந்து இல்லைங்களா. உணவை பொறுத்த வரைக்கும் நிறைய காய்கறிகள் மூலமாகவே பல நோய்களை நம்ம குணப்படுத்திக்கலாம். நம்மக்கிட்ட வர பேஷண்ட்ஸ் முக்கியமாக பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங், இது எல்லாமே குணப்படுத்துவதற்கு முக்கியமாக நம்மளுடைய சாப்பிட்ற உணவு நல்லா அப்சார்ப்ஷன் ஆகணும். இதற்கெல்லாம் பல நோய்களுக்கு மருந்தாக இருக்கக்கூடியது தான் வாழைப்பூ. பொதுவாக இந்த வாழை மரத்தோட எல்லா பாகங்களுமே நமக்கு மருந்தாக தான் பயன்படுது. அது அடியில் இருக்கக்கூடிய கிழங்குலேருந்து அதோடைய இலை வரைக்கும் நம்ம மருந்தாக பயன்படுத்திகிட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் இந்த வாழைப்பூக்கு எக்கச்சக்கமான மருத்துவ பலன்கள், பெண்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம், நோய்களை விரட்டக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாழைப்பூவை சொல்லலாம். பொதுவாக இந்த வாழைப்பூவில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இது பொதுவாக துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது. நமக்கே தெரியும், இந்த துவர்ப்பு சுவை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மறுத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கும். அதாவது எக்ஸஸ் அது என்ன செய்யுதுன்னா அரெஸ்ட் பண்ணும். ஸோ முக்கியமாக அந்த ப்ளீடிங். ஸோ எக்ஸஸாக அதிகமான ப்ளீடிங் இருக்கும்போது பெண்களுக்கு உதிரப்போக்கு ஏற்படுதா, இல்லை பைல்ஸ் ஃபிஸ்டுலா கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மோஷன் போனதுக்கு அப்புறம் அதிகமான ப்ளீடிங் இருக்கா, இல்லை வயிற்றில் புண்கள், அல்சர் இருக்கும், ரொம்ப நாளாக அல்சர் இருக்கும். இந்த அல்சர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வயிற்றோட இன்னர் லேயர், மியூக்கஸ் லேயரில் சின்ன சின்ன புண்கள் மாதிரி இருக்கிறது. இதே எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்துருப்பாங்க, கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஜிஆர்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிலைமையில் என்ன ஆகும்னா நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த உணவு மேலே எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஆசிட் செக்ரிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்க எல்லாத்துக்குமே இந்த வாழைப்பூ ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாழைப்பூவை சாராக எடுத்து எந்தெந்த நோய்களுக்கு பயன்படுத்தலாம், கஷாயமாக போட்டு எந்த நோய்களுக்கு பயன்படுத்தலாம், உணவாக எப்படி பயன்படுத்தலாம், முக்கியமாக சித்த மருத்துவத்தில் மருந்தாக இந்த வாழைப்பூவை எப்படி பயன்படுத்தலாம், இது எல்லாமே இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வாழைப்பூ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த மேலே இருக்கக்கூடிய மடல் எடுத்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய பூ சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அரைக்கும் பொழுது இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரே ஒரு பல் பூண்டு போட்டால் போதும். இந்த மாதிரி இந்த வாழைப்பூவை சாறு எடுக்கணும். கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு பல் பூண்டு, வாழைப்பூ கொஞ்சம் நிறைய எடுத்துக்கணும். இது தினமும் குடிக்கணும். யாரெல்லாம் குடிக்கணும், எதற்கு குடிக்கணும் இல்லையா, வயிறு புண்ணு இருக்குது அப்படின்றவங்க குடிக்கலாம். அதுக்கப்புறம் பிளட் பியூரிஃபை பண்ணணும், லிவர் டாக்ஸின்ஸை எலிமினேட் பண்ணணும், பொதுவாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றணும், மலச்சிக்கல் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாழைப்பூ சாறை தினமும் குடிக்கலாம். வேணால் கொஞ்சோண்டு பனங்கல்கண்டு சேர்த்துக்கலாம். நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போதே கொஞ்சம் பனங்கல்கண்டு சேர்த்து அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் பனங்கற்கண்டு நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, சர்க்கரை நோயாளிகள் இனிப்பு சேர்க்காமல் குடிக்கலாம். மற்றவர்கள் எல்லாமே கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து இதை குடித்தோம்னா உடலுக்கு அவ்வளவு சக்திகள் இதில் கிடைக்குதுன்னு சொல்லலாம். என்னென்ன கிடைக்குது அப்படின்னா இதில் பொதுவாகவே வாழைப்பூவில் விட்டமின்ஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. விட்டமின் ஏ, சி, இ இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு. தோலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கால்சியம், மெக்னீஷியம் சத்துக்கள் நிறைய இருக்குது. நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இந்த வாழைப்பூவில் இருக்குது. சொன்ன மாதிரி இந்த வாழைப்பூ சாறை குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா தொடர்ந்து ஒரு 30 நாளாச்சும் நம்ம குடிக்கணும். 30 நாள் 48 நாள் ஒரு மண்டலம் அளவுக்கு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா
உடலில் இருக்கக்கூடிய பல நோய்கள் குணமாகும். ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கா, இல்லை கொலஸ்ட்ரால் இருக்கா, வயிற்றுப்பகுதியில் புண்கள் இருக்கா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் வெளியிலே நம்ம சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது. வெஜினல் ஏரியாவில் பிறப்புறுப்பு பகுதியில் ஒரு அரிப்பு, அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வாழைப்பூ சாறு மிக சிறந்த ஒரு நிவாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த வாழைப்பூ கஷாயம் எதுக்கு பயன்படுது? நிறைய பெண்களுக்கு நிறைய பதிவுகள்லையும் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வாழைப்பூ கஷாயம் ரொம்ப ரொம்ப அருமையாக பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்வதற்கு பயன்படுது அப்படின்னு. இந்த வாழைப்பூ கஷாயத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னா, இதற்கு சதக்குப்பை அப்படின்ற மூலிகை கிடைத்தால் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனாலும் நான் சொல்கிற மாதிரி கஷாயத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த மூலிகை சேர்க்கும்போது நேச்சுரலாகவே நமக்கு ஈஸ்ட்ரோஜன் கிடைக்க ஆரம்பிக்கும். சின்ன சின்ன பீசஸாக இந்த வாழைப்பூவை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணிங்க, 4 டம்ளர் தண்ணியில் இந்த வாழைப்பூவை போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோம். இதில் நான் சதக்குப்பை அப்படின்னு சொன்ன அந்த மூலிகையை ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு, சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு, சின்ன துண்டு இஞ்சி சேர்க்கணும், கருப்பட்டி சேர்க்கணும். அதில் பனங்கற்கண்டு சேர்த்தோம், இதில் கருப்பட்டி சேர்க்கணும். எதற்காக அப்படின்னா இதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் கருப்பட்டி சேர்க்குறோம். இதை நல்லா கொதிக்க வச்சு 4 டம்ளர் தண்ணி 1 டம்ளராக வந்ததுக்கப்புறம் நல்லா ஃபில்டர் பண்ணி இதை டெய்லி காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சோன்னா அவ்வளோ வலிமையான ஒரு யூட்ரஸ் நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப உதிரப்போக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மெனோபாஸ் டைமில் நமக்கு உதிரப்போக்கு கட்டுக்குள் அடங்காமல் போயிட்டே இருக்குது. ரொம்ப டயர்ட் ஆகிறேன், இதனால் ஹீமோகுளோபின் லெவல் குறையுது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ தினமுமே காலையில் இந்த வாழைப்பூ கஷாயமோ இல்லை இந்த வாழைப்பூ சாரோ எடுத்து குடிச்சிட்டு வந்தோம்னா அதிகமான மருத்துவ பலன்கள் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா இது எப்படி நம்ம உணவில் பார்த்தோம்னா உணவு முறைகளில் இந்த வாழைப்பூ வச்சு நிறைய நம்ம செய்கிறோம். பொரியல் செய்கிறோம், கூட்டு செய்கிறோம், உசிலி, வடை, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வாழைப்பூவை பயன்படுத்தி செய்யும்போது ருசியாகவும் இருக்கும், உடலுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். அடுத்து முக்கியமாக சித்த மருத்துவத்தில் நம்ம மருந்தாக இதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, வாழைப்பூ வடகம் அப்படின்ற மருந்து இருக்குது. பொதுவாக வடகம் அப்படின்றது மூலிகைகள் எல்லாமே ஒன்று சேர்த்து, சில மூலிகைகள் அது கூட கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா தேன், நெய் ஏதாவது ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை உருண்டை மாதிரி பிடிச்சி வைக்கிறது. இதுதான் நம்ம வடகம் அப்படின்னு சொல்லுவோம். இது வாழைப்பூவை பயன்படுத்தி செய்யக்கூடிய வடகம் மருந்து அஜீரணம், மாந்தம் அப்படின்னு சொல்கிறோம், பசியின்மை, அதுக்கப்புறம் நைட்டில் ரொம்ப நேரம் சாப்பிட்டு தூங்கும்போது நல்லா மிட் நைட்டில் தூங்கிக்கிட்டே இருப்போம், திடீர்னு எதிர்த்துட்டு ஏப்பம் வர மாதிரி இருக்குது, ஸோ ஆசிட் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷனுக்கும் இந்த வாழைப்பூ வடகம் அப்படின்ற மருந்து மிக சிறந்த ஒரு மருந்தாக இருக்குதுன்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த வாழைப்பூக்கு நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. அதில் முக்கியமாக இந்த வாழைப்பூ வடகத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலுக்கு தேவையான மொத்த ஆற்றலும் நமக்கு கிடைக்குது. முக்கியமாக இரும்பு சத்து இதில் நிறைய இருக்குது. ஸோ தொடர்ந்து இந்த வாழைப்பூவை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அதிகமான மருத்துவ பலன்கள் இருக்கும். முக்கியமாக நம்ம உடலில் தேமல் இருக்குது இல்லைங்களா, ஒரு சிலருக்கு தேமல் இருக்கும், குடல் புழுக்கள் இருக்கும். இதை குணமாக்கணும் அப்படின்னாலும் நான் சொன்ன மாதிரி வாழைப்பூ சாறு இல்லைன்னா வாழைப்பூ கஷாயம், இது ரெண்டும் இல்லைன்னா வாழைப்பூ வடகம் அப்படின்றது வாங்கி வச்சுக்கலாம். இந்த டேப்லெட் மாதிரி 1-2 வாயில் அப்பப்போ போட்டு சீவ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இது குழந்தைகளுக்கு கூட நம்ம ரொம்ப ஈஸியாக கொடுக்கலாம். ஸோ இவ்வளோ மருத்துவ குணங்கள் இன்னும் வாழைப்பூவோட பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குது. ஸோ தொடர்ந்து இதை உணவிலோ நான் சொன்ன மாதிரி கஷாயமாகவோ நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா எப்பொழுதுமே நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். முக்கியமாக பெண்கள் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்துமே குணமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.